ஹை ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அறிவியலின் அரிசி கணிதம். இன்றைக்கி 12ஆம் வகுப்பில் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள்லேருந்து சேர்ப்பு அணி அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். போன வருஷம் மற்றும் 10வது வகுப்பில் அணிகள்னால் என்னென்னு 10வது வகுப்பில் படிச்சிருப்பீங்க, அதோட வகைகள்லாம் படிச்சிருப்பீங்க. அணிக்கோவைகள் பற்றி 11வது வகுப்பில் படிச்சிருக்கிறீங்க. மேலும் அணிகளுக்கும் அணிக்கோவைகளுக்கும் உள்ள வித்தியாசங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வருடத்தில் சேர்ப்பு அணி அது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதாவது சேர்ப்பு அணினா ஏ என்ற ஏதேனும் n வரிசை உடைய சதுர அணி, இது முக்கியம். ஏ என்ற ஏதேனும் n வரிசை உடைய சதுர அணியின் சேர்ப்பு அணி. அதாவது சேர்ப்பு அணியை ஆங்கிலத்தில் அட்ஜண்ட் அப்படிம்பாங்க. அதாவது அட்ஜின்னு ஷார்ட்டாக எழுதுவோம். அட்ஜிஏ ஈக்குவல் டு ஏஐஜே டிரான்ஸ்போர்ட். இங்கே ஏஐஜேங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம 11ஆம் வகுப்பில் பார்த்த இணைக்காரணி அணி. டிரான்ஸ்போர்ட்னால் உங்களுக்கே தெரியும், நிரல் நிறை மாற்று அணி. அது நம்ம 10வது வகுப்புலேயே படிச்சிருக்கோம். இப்போ இதை ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு வழியாக உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல நம்ம அதிகம் பார்க்குறது பார்த்துட்டோம்னா 2x2 மற்றும் 3x3 மேட்ரிக்ஸ் தான் பார்ப்போம். அதில் முதல்ல 2x2 மேட்ரிக்ஸுக்கு எப்படி சேர்ப்பு அணி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். ஒரு உதாரணமாக A ஈக்குவல் டு ஏபிசிடி, ஸ்மால் லெட்டர் ஏபிசிடி இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இதோட சேர்ப்பு அணியை கண்டுபிடிப்போம். இப்போ இதுக்கு சொல்யூஷன் அதை அப்படியே எடுத்துக்குவோம். ஏ ஈக்குவல் டு ஏபிசிடி. இப்போ நம்ம ஏவோட இணைக்காரணி அணி கண்டுபிடிக்கணும். ஏயின் இணைக்காரணி அணி வந்து ஏஐஜே. ஏஐஜே வந்துட்டு இதோட இணைக்காரணி அணி. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒவ்வொரு உறுப்புகளோட இணைக்காரணி உறுப்பை நம்ம கண்டுபிடிச்சி போட்டால் போதும். இப்போ நம்ம ஏற்கனவே இது 11ஆவதுலேயே பார்த்துருக்கோம் இணைக்காரணி அணி, அதனால் இது டைரெக்டாகவே உங்களுக்கு சொல்கிறேன். சேர்ப்பு அணி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா அஜ்ஏ ஈக்குவல் டு ஏஐஜே டிரான்ஸ்போர்ட். ஃபஸ்ட்டு ஏஐஜே அதாவது இணைக்காரணி அணி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இணைக்காரணி அணி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2x2 மேட்ரிக்ஸில் ஒவ்வொரு உறுப்போட இடத்தின் குறியை தெரிஞ்சுக்கணும். இப்போ மொத்தத்தில் 2x2க்கு 4 உறுப்பு இருக்கும். அதாவது முதல் ரோவில் 2, ரெண்டாவது ரோவில் 2. ஃபஸ்ட்டு முதல் உறுப்புக்கு வந்துட்டு வரக்கூடிய இடம் வந்துட்டு ப்ளஸ், ரெண்டாவது உறுப்புக்கு வரக்கூடியது வந்துட்டு மைனஸ். செகண்ட் ரோவில் அதாவது ஃபஸ்ட் ரோவில் ப்ளஸ் வரும்போது செகண்ட் ரோவுக்கு ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்து என்ன வந்துடணும், மைனஸ். ப்ளஸுக்கு அடுத்து மைனஸ் வரணும். ஸோ அடுத்தது பார்க்கும்போது செகண்ட் ரோவில் செகண்ட் டேர்ம் உறுப்பு வந்து என்னென்னா ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ்ஸு மைனஸ் மைனஸ் ப்ளஸ், இதுதான் வந்துட்டு 2x2 மேட்ரிக்ஸோட பிளேஸோட குறி, அதாவது அந்த உறுப்புகளோட இடத்தின் குறி. இப்போது நம்ம கணக்கில் கொடுத்துருக்குற இந்த ஏ ஈக்குவல் டு ஏபிசிடி, இதோட இணைக்காரணி உறுப்பு ஏவோட இணைக்காரணி உறுப்பு பார்த்துட்டோம்னாக்கா இந்த டைகனல் முதன்மை மூலை விட்டத்தில் இருக்கிற அந்த டி, அதை இங்கே போட்டுக்கிறோம். இதுதான் ஏவோட இணைக்காரணி உறுப்பு. அடுத்து பியோட இணைக்காரணி உறுப்பு, அது இன்னொரு டைகனல் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த சி போட்டாச்சு. அடுத்தது சியோட இது இணைக்காரணி உறுப்பு என்னவாக இருக்கும்? ஸோ இதுக்கு அந்த டைகனலில் இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது
இந்த டயகனலில் இருக்கிற பி. அதே போல் டிக்கு வந்து என்ன வரும், ஏ வரும். ஸோ இதோட இணைக்காரணி உறுப்பு முடிச்சு போல் இந்த குறியீடுகளை பார்த்து போடணும். அப்போ இந்த குறியீடுகள் பார்த்துக்கிட்டோம்னா இங்கே இருக்கிறதே தான். இப்போ ஃபஸ்ட்டு டேர்முக்கு வந்து என்ன வரணும், ப்ளஸ். ஆனால் இந்த டேர்ம் ஆல்ரெடி இருக்கிறது என்ன பார்த்துக்கிட்டாக்கா ப்ளஸ்ஸே தான் இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் ப்ளஸ் தான். செகண்ட் டேர்ம் அதாவது ஃபஸ்ட்டு ரோவில் செகண்ட் இரண்டாவது உறுப்பு அது சி இருக்குது. சியோட பிளேஸோட குறியீடு வந்து மைனஸ். ஸோ இங்கே ஆல்ரெடி ப்ளஸ் இருக்குது, அப்போ வந்து இங்கே மைனஸ் வந்துடும். அதே போல் செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலமில் இருக்க உறுப்பு பி, பியோட பிளேஸ் வேல்யூ பார்த்துட்டோம்னா மைனஸ். ஸோ மைனஸ் போட்டுப்போம். அடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா என்ன இருக்குது, செகண்ட் ரோவில் வந்துட்டு ஏவோட பிளேஸ் வேல்யூ ப்ளஸ். ஸோ ப்ளஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறது இணைக்காரணி உறுப்பு, இணைக்காரணி அணி. இப்போ நம்ம இதிலேருந்து என்ன கண்டுபிடிக்கணும், சேர்ப்பணி கண்டுபிடிக்கணும். அதாவது அட்ஜே ஈக்குவல் டு நம்ம என்னென்னு ஃபார்முலாவில் இருக்குது, ஏஐஜே டிரான்ஸ்போர்ட். அதாவது இங்கே இருக்கிற உறுப்பை வந்துட்டு நிறையாகவும் நிரலாகவும் மாற்றணும். நிரல் நிறை மாற்று அணி. அப்போ இங்கே இருக்கிற டி மற்றும் மைனஸ் சி வந்துட்டு இப்படி வந்துடுது. இந்த ரோவாக இருக்கிறது இங்கே காலமாக வந்துடுது, டி மைனஸ். அதே போல் செகண்ட் ரோவாக இருக்கிறது செகண்ட் காலமாக எழுதுகிறோம், மைனஸ் பி ஏ. இதுதான் சேர்ப்பு அணி கண்டுபிடிக்கிறதுக்கான நேரம் ஒரு மெத்தடு. இது இல்லாமல் எளிமையாக கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அது 2x2 மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். அது என்ன, அதையும் நான் சொல்லுவேன். இப்போது அந்த ஏவை எடுத்துக்குவோம். கொடுத்துருக்கிற ஏ வந்து என்ன கொடுத்துருக்குறோம், ஏபிசிடி. ஸோ இதோட சேர்ப்பணி ஜே ஈக்குவல் டு இந்த மாதிரி 2x2 மேட்ரிக்ஸ்னால் எளிமையாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு டயகனல் இருக்கிற உறுப்பை மாற்றுங்க. அதாவது ஏவை இருக்கிற இடத்துல டியும், டி இருக்கிற இடத்துல ஏவும் போடுங்க. அதே செகண்ட் டயகனல் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துட்டு அந்த உறுப்பை அப்படியே வச்சுட்டு அதோட சிம்பிள் என்ன இருக்குதோ, அதோட குறி என்ன இருக்குதோ அந்த குறிக்கு ஆப்போசிட்டாக போடுங்க. இப்போ ப்ளஸ் பின்னு இருக்குதுன்னா மைனஸ் பி, ப்ளஸ் சின்னு இருக்குதுன்னா மைனஸ் சி. ஸோ நம்மளுக்கு எளிமையான அந்த ஆன்சர் வந்துருச்சு இல்லையா. பாருங்கள், ரெண்டுக்கும் ஒரே விதமான ஆன்சர். இப்போ இன்னொரு எடுத்துக்காட்டு, ஏதாவது எண்களை வைத்து போடுவோமே. b equal to 1 minus 3 5 minus 2. இதன் சேர்ப்பணியை காண்க. சரி, இப்போ b equal to என்ன கொடுத்துருக்குறோம், 1 minus 3 5 minus 2. சேர்ப்பணிக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா, அது என்னது. இப்போ இங்கே பி இருக்கிறதுனால HB equal to BIJ டிரான்ஸ்போர்ட். என்ன லெட்டர் கொடுக்குறாங்களோ அந்த லெட்டர். ஸோ BIJ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதாவது பியின் இணைக்காரணி அணி. இணைக்காரணி அணி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதாவது ஃபஸ்ட்டு டயகனல் ரெண்டு எலமெண்ட்டையும் மாற்றி போடுவோம், -2 1. அதே போல் செகண்ட் டயகனலில் இருக்கிற ரெண்டு எலமெண்ட்டையும் மாற்றி போடணும், 5 -3. இதோட முடிஞ்சிருச்சா, கிடையாது. என்ன பண்ணணும், 2x2 மேட்ரிக்ஸ்னால் அதோட அமைப்பு ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ், அது பிளேஸோட வேல்யூ. ஸோ இங்கே ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஏதாவது வரும், அதனால் மைனஸே போட்டுக்கலாம். இங்கே என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வந்துடுது. ஸோ அடுத்தது லாஸ்ட் எலிமெண்ட்டு ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ். ஸோ அப்படியே எந்த மாற்றமும் இல்லை. இப்போது
HB ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். HBனா என்னது? BIJவோட டிரான்ஸ்போர்ட். ஸோ இதை டிரான்ஸ்போர்ட் எடுக்கணும். டிரான்ஸ்போர்ட் எடுத்தால் என்ன வருது? இதை இந்த ரோவை காலமாக எழுதுகிறோம். -2 -5. அதே போல் இந்த செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக எழுதுகிறோம். 3 1. நான் இது வந்துட்டு ஃபார்வேர்ட் மெத்தட், அதாவது ஸ்ட்ரெயிட்டான மெத்தடு. நான் உங்களுக்கு ஷார்ட் மெத்தடும் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை நம்ம இந்த சைடு போடுவோம். HB ஈக்குவல் டு, ஸோ உங்களுக்கு எப்படி ஒரு எளிமையாக சொல்லியிருக்கிறேன் 2+2 மேட்ரிக்ஸ்க்கு ஃபஸ்ட்டு டயகனலை எலமெண்ட்டை மாற்றணும், செகண்ட் டயகனலுக்கு சைனை மாற்றணும். புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு டயகனலுக்கு எலமெண்ட்டு, செகண்ட் டயகனலுக்கு சைன். ஸோ ஃபஸ்ட்டு டயகனலில் என்ன இருக்குது? 1 -2. ஸோ இதை இடம் மாற்றிட்டோம்னா என்ன வரும்? -2 1. செகண்ட் டயகனலில் என்ன இருக்குது? என்ன மாற்றணும்? சைன் மாற்றணும். இப்போ -3 என்னன்னு போடணும்? +3ன்னு போடணும். +5 என்னன்னு போடணும்? -5ன்னு போடணும். ஸோ உங்களுக்கு இது வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸில் 3+3 மேட்ரிக்ஸுக்கு எப்படி ஷேர் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.